ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 4/8/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, விகாரங்களின் அம்சத்தையும் கூட சமாப்தி செய்வதற்கு என்ன முயற்சி செய்யணும்னு கேட்குறாங்க. அதுக்கான பதில், நிரந்தரமாக உள்நோக்கு முகமுடையவராக இருப்பதற்கான முயற்சி செய்யணும். உள்நோக்கு முகம் என்றால் வினாடியில் ஷரீரத்திலிருந்து விடுபடுவதாகும். இந்த உலகின் விஷயங்கள் முற்றிலுமாக மறந்துவிட வேண்டும். ஒரு வினாடியில் மேலே செல்ல வேண்டும் மற்றும் வர வேண்டும். இந்த பயிற்சியின் மூலம் விகாரங்களின் அம்சம் முடிந்துவிடும். காரியங்கள் செய்தாலும் இடையிடையே உள்நோக்கு முகமுடையவராக ஆகிவிடுங்கள். முற்றிலும் அமைதி நிலவ வேண்டும். எந்த ஓசையும் கூடாது. இந்த உலகமே இல்லாது போல் ஆகிவிடணும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எப்பொழுது அசுர சிந்தனைகள் அழிந்துவிடும்னு பாபா கேட்குறாங்க. மனிதர்கள் 84 பிறவி சக்கரத்தை புரிந்து கொள்வது கிடையாது. புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். யார் 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள். அவர்கள்தான் வருவார்கள். நீங்கள் இதையே நினைவு செய்யணுங்கிறாங்க பாபா. இதுதான் சுயதர்ஷன சக்கரம் என்று கூறப்படுகின்றது. இதன் மூலம் அசுர சிந்தனைகள் அழிந்துவிடும். யாரோ ஒரு அசுரன் இருப்பதாகவும் அவரது தலை துண்டிக்கப்பட்டுவிடும் என்பதும் கிடையாது. மனிதர்கள் சுயதர்ஷன சக்கரத்தின் பொருளையும் புரிந்து கொள்வது கிடையாதுன்னு பாபா சொல்கிறாங்க. மற்றவர்களின் விஷயத்தில் செல்ல வேண்டாம் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, சத்யுகம் சிவாலயம்னு சொல்லப்படுது, கலியுகம் வைஷ்யாலயம் ஆகும். விஷம் நிறைந்ததுங்கிறாங்க பாபா. இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இது பாரதத்திற்கான விஷயமாகும். மற்றவர்களின் விஷயத்தில் செல்ல வேண்டாம். மிருகங்கள் என்ன ஆகும், மற்ற தர்மங்கள் என்ன ஆகும் என்று கேட்குறாங்க. முதல்ல தன்னை பற்றி புரிந்து கொள்ளுங்கள், பிறகு மற்றவர்களின் பற்றி சிந்திக்கலாம்னு பாபா சொல்கிறாங்க. எது மிகவும் பிரபலமானது என்று மனிதர்கள் கூறுவதாக பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, தந்தை வந்து முட்களை மலராக ஆக்குகின்றார். தந்தையை தோட்டக்காரன் என்றும் சொல்கிறாங்க. வந்து முட்களை மலராக ஆக்குங்கள் என்று அழைக்கின்றோம். தந்தை மலர்கள் நிறைந்த தோட்டத்தை உருவாக்குறார். மாயை முட்கள் நிறைந்த காட்டை உருவாக்குகின்றது. ஈஸ்வரனே, உனது மாயை மிகவும் பிரபலமானது என்று மனிதர்கள் கூறிவிடுகின்றனர். ஈஸ்வரனையோ மாயையோ புரிந்து கொள்வது கிடையாது. யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை கூறிவிட்டால் அவ்வளவுதான். திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருக்கின்றனர். அர்த்தம் எதுவும் கிடையாது. ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் என்பது நாடகத்தின் விளையாட்டு என்பதை குழந்தைங்களாகி நீங்கள் புரிந்திருக்கிறீங்க. ராமராஜ்யத்தில் சுகமும் ராவண ராஜ்யத்தில் துக்கமும் இருக்கின்றது. இங்கு நடக்கக்கூடிய விஷயங்களாகும். இது பிரபுவின் மாயை கிடையாது. 5 விகாரங்கள் தான் மாயை என்று கூறப்படுகின்றது. இதையே ராவணன் என்று கூறப்படுகின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யாரும் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, ஞானத்தின் மூலம் பகல், பக்தியின் மூலம் இரவு எப்படி ஏற்படுகிறது என்பதை யாருமே புரிந்து கொள்வது கிடையாதுங்கிறாங்க பாபா. பிரம்மா வாய்வழி பிராமணர்களின் பகல் என்று கூறுவர். பிறகு அதே பிராமணர்களின் இரவாகும். பகல் மற்றும் இரவு இங்குதான் ஏற்படுகின்றது என்பதை யாருமே புரிந்து கொள்வது கிடையாது. பிரஜாபிதா பிரம்மாவின் பகல் எனில் அவசியம் அவரது பிரம்மா வாய்வழி வம்சத்தின் இரவாக இருக்கும். அரைக்கல்பம் பகல், அரைக்கல்பம் இரவுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாவங்கள் அவசியம் எதன் மூலம் செய்யப்படுகின்றதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், விகாரமற்ற உலகம் உருவாகுவதற்காக இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார். தந்தை கூறுகின்றார், குழந்தைங்களே, காமம் மிகப்பெரிய எதிரி. இதன் மீது வெற்றியடைய வேண்டும். சம்பூர்ண நிர்விகாரி தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். தூய்மை இழந்துவிட்ட காரணத்தினால் நீங்கள் அதிக பாவங்கள் செய்தீர்கள். இது பாவ ஆத்மாக்களின் உலகம் ஆகும். பாவங்கள் அவசியம் சரீரத்தின் மூலம்தான் செய்வீர்கள். அப்பொழுதுதான் பாவ ஆத்மாக்களாக ஆவீர்கள். தேவதைகளின் தூய உலகில் பாவங்கள் ஏற்படாது. நீங்கள் ஸ்ரீமத் மூலம் சிரேஷ்ட புண்ணிய ஆத்மாக்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மனிதர்களிடம் செல்வம் அதிகம் இருந்தால்
அவரிடம் எது அதிகம் இருக்கின்றது என்று கூறுவார்கள்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, பாபா நம்மை வெற்றி மாலையின் மணியாக ஆக்குகிறார் என்பதை குழந்தைங்களாகிய நாம் தெரிஞ்சிருக்கிறோம். நினைவின் பலத்தின் மூலம்தான் நாம் உலகை வென்று கொண்டிருக்கிறோம். நினைவின் மூலம்தான் விகர்மங்கள் விநாசம் ஆகும். பிறகு நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். அவர்கள் புரிந்து கொள்ளாமல் பிரபுவே உங்களது மாயை மிகவும் பிரபலமானது என்று கூறிவிடுகின்றனர். யாரிடத்திலாவது அதிக செல்வம் இருந்தால் இவரிடம் மாயை அதிகம் இருக்கிறது என்று கூறுவர். உண்மையில் மாயை என்று 5 விகாரங்களுக்கு கூறப்படுகிறது. இதுவே ராவணன் என்றும் கூறப்படுகிறதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மாயை எவ்வளவு வேண்டுமானாலும் அசைக்கட்டும், ஆனால் ஸ்திரமாக இருங்கள் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, 10 தலைகளை உடைய ராவணனின் சித்திரத்தை மனிதர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. சித்திரங்கள் உள்ளது என்பதால் புரிய வைக்கப்படுகிறது. இவ்வாறே அங்கதனுக்கும் காண்பிக்கின்றாங்க. அவரை ராவணன் அசைத்து பார்த்தார், ஆனால் அசைக்க முடியவில்லை. உதாரணமாக ஆக்கிட்டாங்க. மற்றபடி எந்த பொருளும் கிடையாது. மாயை உங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் அசைக்கட்டும், ஆனால் நீங்கள் ஸ்திரமாக இருங்கள் என்று தந்தை சொல்கிறாரு. ராவணன், அனுமான், அங்கதனன் போன்ற அனைத்து உதாரணமாக ஆக்கிட்டாங்க. இதன் பொருளை குழந்தைங்களாகி நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, உள்நோக்கு முகம் வெளிநோக்கு முகம் பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, குளவிக்கான உதாரணமும் இருக்குது. குளவி மற்றும் பிராமணி, அதாவது நிமித்தமானவர்கள் ஒற்றுமை இருக்கிறது. விஷம் நிறைந்த புழுவை நீங்கள் ஞானம் யோகத்தின் மூலம் பூம் பூம் என்று கூறி பதீதத்திலிருந்து பாவனமாக ஆக்குறீங்க. தந்தையை நினைவு செய்தால் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். ஆமைக்கான உதாரணமும் இருக்கின்றது. இந்திரியங்களை கட்டுப்படுத்தி உள்நோக்கு முகமுடையவர்களாகி அமர்ந்து விடுகின்றது. உங்களுக்கும் தந்தை கூறுகின்றார், காரியங்கள் செய்யுங்கள், பிறகு உள்நோக்கு முகமுடையவராக ஆகிவிடுங்கள். இந்த உலகமே இல்லாததாக ஆகிவிட வேண்டும். சப்தங்கள் நின்றுவிட வேண்டும். பக்தி மார்க்கத்தில் வெளிநோக்கு முகத்துடன் இருக்கின்றார்கள். பாட்டு பாடுவது, இது செய்வது, எவ்வளவு குழப்பங்கள், எவ்வளவு செலவுகள் ஏற்படுது, எவ்வளவு திருவிழாக்கள் கொண்டாடுறாங்க. இவை அனைத்துமே விட்டுவிட்டு உள்நோக்கு உடையவர்களாக ஆகிவிடுங்கள்னு தந்தை சொல்கிறாரு. இந்த உலகமே இல்லாது போல் அப்பொழுது ஆகிவிடும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எந்த சிந்தனை உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, நான் தகுதியானவனாக ஆகியிருக்கிறேனா? எந்த விகாரமும் தொந்தரவு செய்யவில்லை தானே? நான் தந்தையை நினைவு செய்கிறேனான்னு தன்னை பாருங்கள். எந்த தந்தை உலகத்திற்கு எஜமானனாக ஆக்குகின்றாரோ அப்படிப்பட்ட தந்தையை இரவு பகல் நினைவு செய்ய வேண்டும். நான் ஆத்மா, நமக்கு அவர் தந்தையாக இருக்கிறார். நாம் இப்பொழுது புது உலகின் மலர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனை உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எருக்கம் பூவாக ஆகிவிடக்கூடாது. நாம் மலர்களின் ராஜாவாக, முற்றிலும் நறுமணம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். எந்த துர்நாற்றமும் இருக்கக்கூடாது. கெட்ட எண்ணங்கள் நீங்கிவிட வேண்டும். மாயின் புயல்கள் வீழ்த்துவதற்கு அதிகம் வரும். கர்மேந்திரியங்கள் மூலம் எந்த விகர்மமும் செய்யக்கூடாது. இவ்வாறு தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். தன்னை விழிப்படை செய்து கொள்ள வேண்டும். எந்த தேகதாரிகளையும் நான் நினைவு செய்யக்கூடாதுங்கிற சிந்தனை உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நினைவில் எது நடைபெற்று கொண்டே இருப்பதாக பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, எந்த அளவிற்கு உண்மையான தங்கமாக ஆகியிருக்கிறேன்னு பாருங்கங்கிறாங்க. இன்று எவ்வளவு மணி நேரம் நினைவில் இருந்தேன்? நேற்று 3 மணி நேரம் நினைவில் இருந்தேன். இன்று 2 மணி நேரம் இருந்தேன். இது இன்று நஷ்டமாகிவிட்டது. ஏற்றம் மற்றும் இரக்கம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. யாத்திரைக்கு செல்றாங்க எனில் சில இடங்களில் ஏற்றமும் சில இடங்களில் இரக்கமும் இருக்கும். உங்களது மனநிலையும் ஏற்ற இரக்கம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. தனது கணக்கை பார்க்கணும். முக்கியமானது நினைவு யாத்திரைன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் முன்பு சென்று நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் என்று மனிதர்கள் கூற மாட்டார்கள் என்று பாபா கூறுவது என்ன?
பாபா சொல்கிறாங்க, நீங்களும் 100% தூய்மையாக இருந்தீர்கள், இப்பொழுது 100% அசுத்தமாக ஆகிவிட்டீர்கள். சத்யுகத்தில் 100% தூய்மை இருந்ததால் அமைதி மற்றும் சுகமும் இருந்தது. முக்கியமானது தூய்மை. அசுத்தமானவர்கள் தூய்மையானவர்களிடத்தில் தலை வணங்குவதை பார்க்கவும் செய்கிறீங்க. அவர்களது மகிமை பாடுறாங்க. சந்நியாசிகளின் முன் சென்று, நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள், நாங்கள் பாவிகள் என்று ஒருபொழுதும் கூறமாட்டார்கள். தேவதைகள் முன் சென்று இவ்வாறு சொல்கிறாங்க. குமாரிகளிடம் அனைவரும் தலை வணங்குறாங்க. திருமணம் ஆன பின்பு அனைவரிடத்திலும் அவர் தலை வணங்குகிறார். ஏனெனில் விகாரி ஆகிவிடுகின்றார் இல்லையான்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாபா நம்மளை எந்த அரசர்களை விட உயர்வானவர்களாக ஆக்குகிறேன் என்று கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, தந்தையை நினைவு செய்தால் விகர்மம் விநாசமாகும். மேலும் சக்கரத்தை நினைவு செய்வதன் மூலம் சக்கரவர்த்தி மகாராஜா ஆகிவிடுவீர்கள். உங்களை ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன் என்று தந்தை சொல்கிறாரு. தேவி தேவதைகளின் இரட்டை கிரீடதாரியாக ஆகின்றனர். பதித அரசர்களும் அவர்களை பூஜிக்கின்றனர். உங்களை பூஜாரி அரசர்களை விட உயர்வானவர்களாக ஆக்குகிறேன். யார் அதிகம் தானம் புண்ணியம் செய்கின்றார்களோ அவர்கள் ராஜாக்களிடத்தில் பிறப்பு எடுப்பார்கள். ஏனெனில் நல்ல காரியங்கள் செய்திருக்கின்றனர்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யாருடைய படிப்பு வீணாகின்றது, யாருடைய படிப்பு வீணாகாதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இப்பொழுது உங்களுக்கு இந்த அழிவற்ற ஞான செல்வம் கிடைத்திருக்குது. இதை தாரணை செய்து பிறகு தானம் செய்யணுங்கிறாங்க பாபா. இது வருமானத்திற்கு ஆதாரமாகும். ஆசிரியரும் படிப்பை தானம் செய்கிறாரு. இந்த படிப்பு அல்ப காலத்திற்கானது. அயல் நாட்டில் படித்துவிட்டு வருகின்றனர். வந்த உடனேயே மாரடைப்பு ஏற்பட்டு விட்டால் படிப்பு முடிவடைந்து விடுகின்றது, அழிந்து விடுகின்றது இல்லையா? உழைப்பு அனைத்தும் வீணாகி விடுகின்றது. உங்களது உழைப்பு இவ்வாறு ஆக முடியாது. நீங்கள் எந்த அளவிற்கு நன்றாக படிப்பீர்களோ அந்த அளவிற்கு 21 பிறவிகளுக்கு உங்களது படிப்பு அழிவற்று இருக்கும். அங்கு அகால மரணம் ஏற்படாது. இந்த படிப்பை கூடவே எடுத்து செல்லுவீர்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பக்குவமற்று இருப்பவர்களை பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, கெட்ட பார்வை முற்றிலும் நீங்கிவிட வேண்டும், பாதுகாப்பாக வைத்து கொள்ளணும். என் கண்கள் பைத்தியம் போல் அலைவதில்லை தானே. பஜாரில் கடலையை பார்த்ததும் மனம் விரும்புகிறதா? இவ்வாறு பலருக்கு விருப்பம் ஏற்படுதுங்கிறாங்க பாபா. பிறகு சாப்பிட்டு விடுறாங்க. நிமித்த பிராமணிகள் ஒரு சகோதரனுடன் செல்லுகின்ற பொழுது ஒரே ஒரு கடலை சாப்பிடுவதால் எந்த பாவமும் ஏற்பட்டு விடாது என்று கூறுகின்றனர். யார் பக்குவமற்றவர்களாக இருப்பார்களோ அவர்கள் உடனேயே சாப்பிட்டு விடுவர். இதை பற்றி சாஸ்திரத்திலும் அர்ஜுனனின் உதாரணம் இருக்கின்றது. இந்த கதைகளை உட்கார்ந்து உருவாக்கி இருக்கிறாங்க. மற்ற அனைத்தும் இந்த நேரத்திற்கான விஷயமானதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கெட்ட காரியங்கள் செய்யும் குழந்தைகளை பற்றி மனிதர்கள் எப்படி குறிப்பிடுவார்கள்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, யாராவது கெட்ட காரியங்கள் செய்கின்ற பொழுது நீங்கள் அசுரர்கள் என்று சொல்லுவாங்க. நடத்தைகள் அசுரத்தனமாக இருக்குது, நீ குலத்தை களங்கப்படுத்துகிறாய் என்று விகாரி குழந்தைங்களே சொல்லுவாங்க. இங்கு எல்லையற்ற தந்தை சொல்கிறாரு, நான் உங்களை கருப்பிலிருந்து வெள்ளையாக ஆக்குகிறேன், பிறகு மீண்டும் கருப்பாக்கி கொள்றீங்க. உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மீண்டும் விகாரியாக ஆகிவிடுகிறீர்கள். அசுத்தத்திலும் அசுத்தமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். இதனால்தான் கல்புத்தின்னு சொல்லப்படுது. பிறகு இப்பொழுது நீங்கள் தங்க புத்தி உடையவராக ஆகிறீர்கள். உங்களுக்கு முன்னேறும் கலை ஏற்படுதுன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, உண்மையில் நாம் எந்த விரதத்தில் இருக்க வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவராக இருக்கார். ஆக அவசியம் சொர்க்கத்தை பரிசாக கொண்டு வருவார். சிவஜெயந்தியும் கொண்டாடுகின்றாங்க. என்ன செய்வர்? விரதம் போன்றவைகள் இருப்பாங்க மனிதர்கள்னு சொல்கிறாங்க பாபா. உண்மையில் விகாரங்களின் விரதத்தில் இருக்கணும், விகாரத்தில் செல்லக்கூடாது. இதன் மூலம்தான் நீங்கள் முதலிடை கடை துக்கம் அடைந்தீர்கள். இப்பொழுது இந்த ஒரு பிறப்பு தூய்மையாக ஆகுங்கள்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட காரியத்தில் சகயோகி ஆகி உலகத்தின் ராஜ்ய அதிகாரி ஆக முடியும் அப்படின்னு பாபா கேட்பது என்ன?
பாபா சொல்கிறாங்க, பிரகிருதியை அதாவது இயற்கையை தமோகுண ஆத்மாக்களின் அதிர்வலைகளை பரிவர்த்தனை செய்வது மற்றும் இரத்த கலரியின் வாயுமண்டலம் அதிர்வலைகளில் சுயம் தன்னை பாதுகாப்பாக வைத்திருப்பது, மற்ற ஆத்மாக்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பது, புதிய உலகில் புதிய படைப்புகளை யோக பலம் மூலமாக ஆரம்பம் செய்வது, இவ்வனைத்து விசாலமான காரியங்களுக்கு மனதின் சக்தியின் தேவை உள்ளது. மனதின் சக்தி மூலமாக தான் சுயத்தினுடைய கடைசி நேரம் இனிமையானதாக இருக்கும். மனதின் சக்தி என்றால் உயர்ந்த சங்கல்ப சக்தி, ஒருவரோடு அதாவது தந்தையோடு தெளிவான தொடர்பு. இப்பொழுது இதன் அனுபவம் நிறைந்தவராக மாறுங்கள். அப்பொழுதுதான் எல்லைக்கப்பாற்பட்ட காரியத்தில் சகயோகி அதாவது ஒத்துழைப்பவர் ஆகி எல்லைக்கப்பாற்பட்ட உலகத்தின் ராஜ்ய அதிகாரியாக ஆவீர்கள்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எது ஞானி ஆத்மாக்களின் சுரூபம்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில் பயமற்ற நிலை மற்றும் பணிவு. இவை தான் யோகி மற்றும் ஞானி ஆத்மாக்களினுடைய சுரூபமாகும்னு பாபா சொல்லியிருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி.